ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் ஆன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய 5 விஷயங்கள். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் கட்டாயமாக பாருங்கள். முதலாவது விஷயம், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இப்போ தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருப்போம். நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கும்போது சரி, எல்லாருமே ஆப்ஷன் சொல்லிகிட்டே இருக்கிற காரணத்தினால நம்ம ஆப்ஷனை ப்ரிஃபர் பண்ணி உள்ளே வந்திருப்போம். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் நெஃப்டியில் இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸ், அதாவது நெஃப்டியில் 50 கம்பெனி இருக்குது, அதில் இருக்கிறதுலே ஹை ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட கம்மி அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இருக்கையில் ஹை ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்கில் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா இதில் லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா? நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கும். அதாவது 16,274 இருந்து 16,374 அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்தில் கூட போயிடும். சரிங்களா? 100 பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக இதில் கவர் பண்ண முடியும், உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிஸ் சரியாகும் பட்சத்தில். சரிங்களா? இதை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் வெறும் 12,000 ரூபாய் இருந்தாலே போதும். இது நான் ஸ்லைட்லி இந்த மணியில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது கால் ஆப்ஷன். நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா 16,000 எடுத்திருக்கேன். சரிங்களா? இது இருக்கையிலே லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இதில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதுவும் இந்த மணியில் தான் எடுத்திருக்கேன். இதை நான் பை பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 27,000 ரூபாய் தேவைப்படுது. சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா வெறும் 12,000 ரூபாய் இருந்தால் போதும். சரிங்களா? நியர்லி பாதிக்கு பாதி பக்கத்தில் வந்துருச்சு. சரிங்களா? அதனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது, அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்க ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். சரிங்களா? இரண்டாவது கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ் ஸ்டாக்கில் தான் பார்க்கணும். அதாவது நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கில் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் பயன்படுத்தணும். அதாவது அண்டர்லைனிங் அசட் சொல்லுவாங்க. நான் MBA படிக்கும்போது நீங்கள் ட்ரேடில் நல்லா ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே வரணும். சரிங்களா? அப்போது உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எதுவுமே கான்ட்ராக்டில் இருக்கக்கூடாது. இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால நிறையா பேர் என்னோட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. சரிங்களா? சிலவங்க ரொம்ப அற்புதமாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் இப்போ நான் கொடுக்குற விஷயம் அதான் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் வெகு சிலர் தான். சரிங்களா? கொஞ்சம் கம்மியான பேர் தான் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. ஆனால் அதிகமான பேருக்கு எப்படி ட்ரேட் பண்ணும் சார், ரொம்ப லாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. சிம்பிள், ஈஸியாக புரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கல் அனலைஸை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்டில் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகுமா, இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது தான் நீங்கள் கவனிக்கக்கூடிய ரெண்டாவது விஷயமே. சரிங்களா? இதில் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுங்க. க்ரீனாக இருந்தால் உள்ளே யார் இருக்கா, பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். வீக்லி போடுங்க, க்ரீனாக இருக்குது. சரிங்களா? அப்போ உள்ளே யார் இருக்கா, பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணுங்கள், டே டைம் ஃப்ரேம் போடுங்க. இதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணுங்கள், எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத கணிக்கிறது ஈஸி. இப்போ இது உள்ள பையர் இருக்காங்கன்னு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ராப் பண்ணுறது நல்ல விதத்தில் உங்களை எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். சரிங்களா? மூணாவது விஷயம், இப்போது நீங்கள் இந்த ஆப்ஷன் செயினை பார்த்து தான் ட்ரேட்குள்ளேயே போகணும். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் பாருங்கள், ரவுண்டு ஃபிகர், அதாவது 10, 20, 30, 40 இது ரவுண்டாக இருக்கும். 19, 17 அப்படிங்கிறது சரியாக இருக்காது. சரிங்களா? அது ரவுண்ட் ஃபிகர் கிடையாது. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும், இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பாருங்கள் 26,000 இருக்கா, இதில் 2 சைடுமே பாருங்கள். இந்த சைடு போங்க, OI டேட்டா. சரிங்களா? நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ராக்ட். சரிங்களா? உள்ள பார்ட்டிசிபேஷன் கான்ட்ராக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட இங்கே நீங்கள் பார்க்குற காட்டிலும் கீழே பார்க்குற காட்டிலும் சென்டரில் பாருங்கள். அதாவது இந்த சைட் பார்க்குறத காட்டிலும் இந்த சைட் பார்க்குறது சென்டரில் நல்ல ஒரு கான்ட்ராக்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே போல் அதே லைனில் இங்கே வந்துடுங்க, புட் ஆப்ஷன் சைடு வந்துடுங்க. ஏன் இதை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னா, வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. சரிங்களா? இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நிறைய பேர் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் கேட்குற ப்ரைஸில் பை ஆகும். சரிங்களா? நீங்கள் கரெக்டாக அது பக்கத்தில் போட்டாலே, இது கொஞ்சம் நான் இன்னும் கீழே போகிறேன் பாருங்கள், இன்னும் டெப்த்தாக நான் கீழே போனால் இந்த மணிக்குள்ளே போகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ இந்த 26,700. சரிங்களா? இதில் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 878 பிட் பண்ணுறாங்க. சரிங்களா? கேட்குற ப்ரைஸு. இதில் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே அப்படியே இங்கே பாருங்கள் 89 இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட
11 பாயிண்ட் பக்கம் என்ன வருது, வித்தியாசம் வருது. இதில் நீங்கள் இப்போ நீங்கள் பை போட்டீங்க, செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா. அப்போ செல் பண்ணணுன்னா வாங்குறவங்க இருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணிட்டீங்க சரிங்களா. இது கொஞ்சம் கவனிங்க, பிகினராக இருக்கிறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ரைஸில் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 880 பை பண்ணிட்டீங்க சரிங்களா. ஆனால் கேட்குறது எங்கே, அதாவது நீங்கள் திரும்ப செல் அடிக்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸில் செல் அடிப்பீங்க, கேட்குறவங்க இங்கே இருக்கிறாங்க சரிங்க. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், 880 வாங்கி வச்சிட்டோம் சரிங்களா. இப்போ 878 போட்டால் லாஸ் வரும் சரிங்களா. 2 பாயிண்ட் என்ன வரும், நம்ம செல் அடித்தா லாஸ் வரும். ஏன்னா அவங்க அதில் தான் கேட்குறாங்க சரிங்களா. அப்போ நம்ம இங்கே 889 போட்டால் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் அங்கே வாங்குறதுக்கு ஆட்களே இல்லை. இந்த மாதிரியான விஷயத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் ரவுண்டு ஃபிகரை தேர்ந்தெடுங்க சரிங்களா. இது நல்லா கவனிச்சிங்க, நுட்பமாக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். எல்லா ரவுண்டு ஃபிகர்லையுமே, அதாவது 26,500 பாருங்கள் நல்லாயிருக்கும், 26,000, 26,500, 27,000, அப்புறம் நீங்கள் உள்ளே போக சரிங்களா, பக்கத்தில் போக நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நல்ல பார்ட்டிசிபேஷன் இருக்கா கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறத நல்லா கவனித்து ட்ரேட் பண்ணணும். அந்த ஆஸ்க் ப்ரைஸும் பிட் ப்ரைஸும் ஆஃபர் ப்ரைஸும் பக்கத்தில் அதாவது பிட் ஆஸ்க்குன்னு இருக்குல்ல, நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்குள்ளே வந்தீங்கன்னா பிட் ஆஃபர் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதை தான் நான் ஆஃபர்னு சொன்னதுக்கான காரணம் சரிங்களா. 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒவ்வொரு வெயிட்டேஜ், அதாவது நெஃப்டி, அப்புறம் ஃபின் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, இதிலலாம் நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட்டேஜை செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. நீங்கள் எப்போதும் கவனத்தில் வச்சுக்கோங்க வெயிட்டேஜ். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கணிக்கலாம் சரிங்களா, மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறது. 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பை சைட் போகிறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் பண்ணி பழகுங்க சரிங்களா. இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். இன்னொரு விஷயம், நல்ல உச்சத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு சரிங்களா, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்லா உச்சத்தில் போகிற ஸ்டாக்கில் நல்லா பை பண்ணுவாங்க சரிங்களா. அந்த கான்ட்ராக்டில் நல்ல பை இருக்கும். இந்த ஸ்டாக் நல்ல உச்சத்தில் போயிட்டுருக்கு, 4%, 5%, கவனித்து பாருங்கள். நீங்கள் உள்ள டெப்த்தாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே நல்லா பையர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல செல் சைடு, நீங்கள் செல்லராக இருக்கிறீங்கன்னா செல் பண்ணீங்க அப்படின்னா அதில் சின்னதாக ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு அற்புதமாக இருக்கும் சரிங்களா. அந்த இடத்துல போயிட்டு செல் பண்ணி ஹெட்ஜிங் பண்ணுங்கள். காலையும் செல் பண்ணி புட்டையும் செல் பண்ணிங்கன்னா ஹெட்ஜிங் அதுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா. செல்லிங் சைட் சொல்கிறேன், இதுவுமே அற்புதமாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த 5 விஷயமே ஒரு ட்ரேடர் நுட்பமாக கவனித்து பண்ணக்கூடிய விஷயம். இது கொஞ்சம் சிலவங்களுக்கு அட்வான்ஸாக தெரியலாம். எஸ், இது அட்வான்ஸ் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பழகும்போது தான் அடுத்தடுத்த ஸ்டேஜில் உங்களோட புரிதலே சூப்பராக இருக்கும் சரிங்களா. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரேடு ஈஸி தான். எப்படியாச்சும் உங்களுக்கு தொடர்ந்து இதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காமாக வெயிட் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், பாய்.